ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீ கடை காய்ச்சலா தான். இதை கோதுமை மாவில் நான் செஞ்சுருக்கேன். எப்படி செய்யணும்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி அரை கப்பு சர்க்கரை, 3 ஏலக்காய் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது கூடவே 1 கப்பு கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் நெய், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதுக்கு 1 பிஞ்ச் உப்பு, வச்சுருந்த சர்க்கரை, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து நல்லா கெட்டியமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியமாக பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிவிட்டு கத்தியால் கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டீ போடுறதுக்குள்ளே நம்ம டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸை நம்ம செஞ்சு வச்சிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். உள்ள சாஃப்டாக கேக் மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் இது. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை மிதமான தீயில் வச்சு நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு 2 பக்கமும் செவந்தோடனே நம்ம எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியாக, சிம்பிளாக, டேஸ்ட்டாக நம்ம டீ கடை காய்ச்சலா செஞ்சாச்சு. நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது 1 வாரம் வரைக்குமே ரொம்பவே மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். நீங்கள் ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டீ கடை காய்ச்சலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.